ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கிவிட்டு நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு சென்றால்தான் உன்னிடம் உன் அப்பன் எதற்காக வந்தேன் என்ற முழு அர்த்தமும் உனக்கு புரியும் என் தங்கமே. அதனால் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை பிரிந்து சென்ற உன்னுடைய துணை ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருந்தார் அல்லவா? அவருக்கு இவர் அடிமையாக இருந்தார் அல்லவா? இப்பொழுது அந்த உறவின் மூலம் ஒரு பெரிய அடியை அவரிடம் வாங்கி அவரிடம் இருந்து விலகி வந்துவிட்டார் என் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணை மிகவும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார் தங்கமே. உன் துணை இப்பொழுது உன்னை பிரிந்து சென்றதற்கான வழிகளையும் வேதனைகளையும் அறிந்து இப்பொழுதுதான் அதையெல்லாம் தெரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் பிள்ளையே. அதையெல்லாம் இப்பொழுதுதான் அவர் உணர்ந்தே இருக்கின்றார் என் பிள்ளையே. இவ்வளவு நாளாக அதுவெல்லாம் அவருக்கு தெரியாமல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த உறவு பிரிந்து போன தருவாயில் உன்னுடைய அருமைகளும் வேதனைகளும் உன்னுடைய நல்ல குணங்களும் அறிந்திருக்கின்றார் என் தங்கமே. இதையெல்லாம் உன் மனதில் வைத்துக்கொள் என் குழந்தையே. அப்பொழுது அவரின் நண்பரின் முகமும் வெளிப்பட்டு விட்டது. அதனால் உன் துணை எதற்காக உன்னை கண்டுகொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து உன் துணையிடம் நீ தக்க தண்டனையை கொடுத்திட வேண்டும் என்பதுதான். ஏன் என்றால், தவறு செய்தால் நிச்சயம் தண்டனை இருக்கும் என்ற பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த அச்சம் நிச்சயம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு அச்சம் இருந்தால்தான் அவர்கள் தவறுகள் செய்வதற்கு முன்னரே இதை தடுத்து விடுவார்கள் என் தங்கமே. அது தவறு செய்யாமல் தடுக்க உதவும் என் குழந்தையே. அவரின் கர்மங்களை அனுபவித்து விட்டார். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம், ஒரு நேர்மறையான பதில் எதிர்பார்த்து கொண்டிருந்தாயல்லவா? எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து நிச்சயமாக அது உன்னிடம் வரப்போகின்றது என் தங்கமே. உனக்கு ஆறுதலை அடுத்தவர்களிடத்தில் தேடிவிடாதே. உனது கஷ்டங்கோ நஷ்டமோ அதுவெல்லாம் உனதுதான் என்று வலியையும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு ஒரு கதையாகவே என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே. உனக்கு ஆறுதல் கூறும் வகையில் உன்னுடைய மனதையே தைரியப்படுத்தி தைரியமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருக்கின்றேன். எங்கும் நீ நினைத்தாலும் அளவிற்கு எதுவும் தவறாகி விடாது என் தங்கமே. நீ நினைக்கின்ற அளவிற்கு எதுவும் தவறாக போய்விடப் போவதில்லை. முதலில் அச்சம் கொஞ்சத்தை நிறுத்தி என்னை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை எதுவாகும் நடத்தி தருவேன் என் தங்கமே. நீ இப்பொழுது இருக்கின்ற வேதனைகளுக்கும் வலிகளுக்கும் காரணமானவர்களுக்கு நிச்சயமான தண்டனையை உன்னப்பன் கொடுப்பேன் என் தங்கமே. அதையெல்லாம் நீ மறந்து நினைத்து இவர் அவ்வளவுதான் என்று நீ நினைத்து விடாதே. நிச்சயம் அவர்களுக்கான தண்டனை கொடுப்பேன் என் தங்கமே. அந்த தண்டனையின் மூலம் அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து திருந்தி உன்னிடமே வர செய்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உன்னப்பன் உன்னிடம் சொல்கின்றேன். எதையும் எளிதாக நினைத்து விடாதே. நீ விதைப்பான கற்பனைகள் செய்து நம்பிக்கையை இழக்காதே என் தங்கமே. எவ்விதமான கற்பனைகள் மூழ்கி உன் நம்பிக்கையை இழந்து விடாதே. உன்னுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவது உன்னப்பன் என் கடமையாகும் என் குழந்தையே. உன்னுடன் நான் இருக்கின்றேன். உன்னுடைய துணை இப்பொழுது கஷ்டத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றார் என் தங்கமே. உன்னிடம் வந்து ஆறுதலை தேட நினைக்கின்றேன் என் தங்கமே. தப்பு அவர்
செய்ததற்கெல்லாம் தண்டனையை அனுபவித்து விட்டார் என் தங்கமே. இப்பொழுது அவர் வரும்பொழுது உன்னால் முடிந்த ஆறுதலை கொடு பிள்ளையே. அவர் செய்த அனைத்தையுமே இப்பொழுதுதான் உணர்ந்து உன்னிடம் வரப்போகின்றார் என் தங்கமே. நான் கைவிட்டதற்கப்புறம் அனுபவித்து விட்டது உனது அருமையை புரிந்து கொண்டேன், உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று அவர் வாயாலே உன்னிடம் கூறப்போகின்றார் என் தங்கமே. ஏனென்றால் அவர் இப்படி கஷ்டங்களை அனுபவித்து விட்டார் என் தங்கமே. விடாமுயற்சியை கடலிடம் இருந்து கற்றுக்கொள், கடமையை சூரியனிடமிருந்து கற்றுக்கொள், உத்வேகத்தை காற்றியரிடமிருந்து கற்றுக்கொள், பொன் சிரிப்பை பூக்களிடமிருந்து கற்றுக்கொள், சுறுசுறுப்பை எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள், சேமிப்பை தேனீகளிடமிருந்து கற்றுக்கொள், பொறுமையை பூமியிடமிருந்து கற்றுக்கொள் என் தங்கமே. அருமையை என்னிடத்திலே கற்றுக்கொள் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்றேன். உனக்கு நடந்த அத்தனைக்குமே விடை கிடைக்கும். உனக்கான தீர்வை உன் அப்பன் நிச்சயம் வழங்குவேன் என் தங்கமே. உன் துணை இப்பொழுது அனைத்து தண்டனைகளையும் அனுபவித்து நீயே கதி என்று வரப்போகின்றார் என் தங்கமே. இதை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே. அவர் தக்க தண்டனைகளை அனுபவித்து என்னால் இது முடியவில்லை, நான் அனைத்தையும் அறிந்து உன்னிடம் வந்திருக்கின்றேன், என்னை உன்னிடம் வைத்துக்கொள் என்று கதறி அழுகப் போகின்றார் என் தங்கமே. அதனால் நீ இதை மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னால் முடிந்த வரை அவருக்கான ஆறுதலை கொடுக்க முயற்சி செய் என் தங்கமே. உன்னை என்றும் உன் அப்பன் குறை கூற மாட்டேன். ஏனென்றால் உனக்கு நடந்ததை அனைத்துமே உன் அப்பன் உன் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை குறை கூறவே மாட்டேன் என் தங்கமே. உனக்காக அவர் செய்ததை நான் தெரிந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னால் என்ன நீ முடிவு செய்கின்றாயோ, உன்னால் என்ன முடியுமோ அதை அவருக்கு செய்ய வேண்டும் என்பதே இந்த அப்பனின் வேண்டுதல் என்பதை புரிந்துகொள் என் குழந்தையே. ஏனா நீங்கள் இருவருமே என்னுடைய குழந்தைகள் என்பது மட்டுமே நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே. மனிதன் என்றால் தவறு செய்வார்கள், அதை மன்னிப்பது ஒன்றும் தவறில்லை என்று இந்த அப்பன் நினைக்கிறேன் என் தங்கமே. நீ கவலைப்படாமல், நிச்சயமாக உனக்கு நன்மையை நான் தருகின்றேன். உனக்கான புன்னகையை நான் தருகின்றேன். உனக்கான வசந்தத்தையும் நான் தருகின்றேன். கவலைப்படாமல் தைரியத்தோடு கர்ஜித்து நில் என் தங்கமே. உன்னோடு உன் அருகில் உன் அப்பன் என்றும் என்றென்றும் இருப்பேன் என்பதை நம்பி வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக.